எங்கிட்ட Vivo T4R 5G இருக்கு. நான் வாங்கி இதை டெஸ்ட் பண்ணி எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அண்ட் நீங்க ஏன் வாங்கலாம், அந்த பிரைஸ் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். மற்ற கேட்ட மாதிரி வரவலன்னு பேசாம ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். பாக்ஸ்ல 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர், டைப் சி USB கேபிள், சிம் எஜெக்டர் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ்மே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி ஒரு நல்ல கேமிங் மொபைலா இருக்கணும், அது மட்டும் இல்ல கேமரா சும்மா அடிச்சுன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒன்னொன்னா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே சொல்ல போனோம்னா கர்வ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட. இதுல ப்ராசஸர் சொல்லணும்னா MediaTek Dimensity 7400 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு நல்லாவே சாலிடா கொடுக்குதுன்னு சொல்லலாம். பெஞ்ச் மார்க்கும் டெஸ்ட் பண்ண அண்ட் இம்ப்ரெசிவாகவும் இருக்கு. அது மாதிரி கேமரா சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் கேட்ட விஷயமே நல்ல கேமரா இருக்குன்னு சொல்லி தான் இல்ல Sony IMX882 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கேமரா குவாலிட்டி சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். சில சாம்பிள்ஸும் போடுறேன், அது நீங்களும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செல்ஃபி கேமரா பஞ்சுவல் கேமரா தான் கொடுக்குறாங்க 32 MP ல. ஒருவேளை நீங்க வீடியோ ரெக்கார்ட் மெயின் கேமரால பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 4K 30 FPS லயும் அதுவும் நீங்க 1080 பிக்சல் 60 FPS லயும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் என்கிட்ட இருக்க இந்த மொபைல் 12GB RAM அண்ட் 250GB வேரியன்ட் தான். இந்த 12GB அப்படின்றத நீங்க எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல IP சொல்லலாம், அது வாட்டர் ரெசிஸ்டன்ட் சொல்லலாம், இல்ல IP68 and 69 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இவ்வளவு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க இந்த மொபைல் நீங்க எந்த பட்ஜெட்ல செட் பண்ணா நீங்க வாங்கலாம்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மொபைல் வாங்க போறாங்க, அது நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், அது பிளஸ் கேமராவும் அடிச்சு நவுத்தணும் எதிர்பார்த்துட்டாங்களோ அவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணி விட்டுருங்க.